கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியின் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், சாலமோனுடைய ராஜாவினுடைய சரிவு, சாலமோன் அரசரின் சரிவு, அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது 1 ராஜாக்கள் புத்தகத்தை நாம் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லி இருந்தேன். முதல் பிரிவு ஐக்கிய அரசு, யூதாவும் இஸ்ரேலும் சேர்ந்த அரசு. சவுலும் அதைத்தான் அரசாண்டார். அதற்கப்புறமாக தாவீதும் அதைத்தான் அரசாண்டார். அதற்கப்புறமாக சாலமோனும் அதைத்தான் அரசாண்டார். பிரியமானவர்களே, அடுத்து 2வது பெரும்பிரிவு பிளவுற்ற அரசு. அதை நம்ம பார்க்கலாம். இப்ப முதலில் காணப்படுகிற ஐக்கிய அரசு என்ற பகுதியிலே பிரியமானவர்களே, அதை நாம் 3 பெண் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லி, அந்த பிரிவு என்னவென்றால், சாலமோன் அரசராக நியமனம் செய்யப்படுதல். 2வது சாலமோன் அரசரினுடைய உயர்வு பார்த்து விட்டோம். அடுத்து 3வதாக சாலமோன் அரசரினுடைய சரிவு. இதைத்தான் பிரியமானவர்களை இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. பிரியமானவர்களே, சரிங்க, நீங்க எல்லாரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், குறிப்பாக வேதாகமத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், 1 ராஜாக்கள் புத்தகம் 11வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், சாலமன் மிகவும் நன்றியுள்ளவராக, தகப்பனுக்கு அப்புறமாக, அதாவது தாவீதுக்கு அப்புறமாக சாலமோனை, எத்தனையோ குழந்தைகள் இருந்த பொழுதும் சாலமோனை அரசராக கொண்டு வந்தது, அரசராக மாற்றியது அவருக்கு மிகவும் மனதிற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாக இருந்தது. கர்த்தர் மீது மிகவும் நன்றியுள்ளவராக இருந்தார். உடனே அவர் என்ன செய்தார் என்றால், அநேக பலிகளை செலுத்தினார். அநேக பலிகளை செலுத்தினது பொழுது தேவன் மிகவும் மகிழ்ச்சியோடு கூட அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு, அவருக்கு ஞானம் வேண்டும் என்று அவர் சொன்னவுடன், அதாவது சாலமன் சொன்னவுடன், தேவன் அவருக்கு ஞானத்தையும் கொடுத்து, அதோடு கூட நான் ஐஸ்வர்யத்தையும் புகழையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்படியாக தேவாதி தேவன் சாலமனுக்கு மிகவும் நல்லவராக இருந்தார். சாலமனும் மிகவும் நல்லவராக, நன்றி உடையவராக இருந்தார். பிரியமானவர்களே, உடனே என்ன செய்தார், கர்த்தருக்காக பெரிய தேவாலயத்தை கட்டினார். தேவனும் சொல்லியிருந்தார் தாவீது கிட்ட, உன்னுடைய மகன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான் என்று. அப்படியே தாவீது என்ன செய்தார் என்றால், தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னதுபடியே சாலமன் பெரிய ஆலயத்தை கட்டினார். மிகவும் புகழ் வாய்ந்த ஆலயம், மிகவும் என்ன சொல்றது, நிறைய தங்கத்தினாலே செய்த பொருட்களை கொண்டதாக உள்ள வலிமை வாய்ந்த கேதுரு மரங்களாலே கட்டப்பட்ட, உயர்ந்த மரங்களாலே கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக அவர் கட்டினார் சாலமன் என்று பார்க்கிறோம். தேவனும் அவருக்கு அநேக ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார். பிரியமானவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவருக்கு அநேகமான நன்மைகளை தேவன் செய்திருந்தார். ஆனாலும் அவர் சில உடன்படிக்கை, அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார். அதாவது உடன்படிக்கை என்பது என்னவென்றால், நாம் அவரும் இன்னொருவரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதுதான். தேவன் இவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார். என்ன உடன்படிக்கை என்றால், நீ என்னுடைய தாசனை போல நீ என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு எனக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தாயானால், வேறு தேவர்களை வழிபடாமல் எனக்கே நீ ஆராதனை செய்து நடந்து கொண்டு வந்தால், எனக்கு நீ உத்தமம் உண்மையுமாய் இருப்பாயானால், உனக்கு பின்வரும் உன்னுடைய வாரிசுகள், அதாவது அடுத்த ராஜாக்கள் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கக்கூடிய ஒரு புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. அப்படின்னா என்னன்னா, உனக்கு அடுத்து உன்னுடைய மகன் ஆட்சி செய்வான், அதுக்கு அடுத்து உன்னுடைய பேரன் ஆட்சி செய்வான். அப்படி வழி வழியாக இங்க அரசாட்சி செய்வீர்கள். எப்பொழுதெல்லாம் எனக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் இருந்தீர்கள்னால் அப்படி நடக்கும் என்று சொல்லி இருந்தார். ஆனால் சாலமன் என்ன செய்தார் தான் இந்த காரியத்தை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, எல்லாரும் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3வது பகுதியான சாலமன் அரசரின் சரிவு என்ற பகுதியிலே நாம் என்னவென் பார்க்கிறோம் என்றால், முதல் பிரிவு, பெரிய பிரிவு என்னவென்றால், தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் போன சாலமோன். இது அதிகாரம் 11வது அதிகாரத்திலே 1 to 8 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இது ஒரு ஏ பிரிவு. ஏன்னு சொல்லுவோமா, ஏ தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் போன சாலமன். ஏ. பி என்னவென்றால், சாலமோன் தேவனுடன் உள்ள உடன்படிக்கையை உடைத்ததினாலே என்ன நடக்கிறது என்றால், உடைத்ததினாலே விளைவுகளை நம்ம பி பிரிவுல பார்க்கிறோம். பி என்னன்னா, சாலமோன் தேவனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் உடைத்ததினால் உண்டான விளைவுகள்.
அதை வந்து பி பிரிவில் பார்க்கலாம். அடுத்ததாக சி பிரிவில் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் வந்து அவன் உடன்படிக்கை மீறிதனாலே தேவன் கொடுக்கக்கூடிய தண்டனையை வந்து சி பிரிவிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, இப்போ ஏ பிரிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் போன சாலமோன் அரசர். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 வசனம். ராஜாவாகி சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். ஆண்டவருடைய கட்டளைக்கு இவர் எப்படி எல்லாம் கீழ்ப்படியாமல் போக ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. 1வது வசனம் 11:1. ராஜாவாகி சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்தார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாவது மனைவி பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தாரு? 2வது வசனம் பார்ப்போமா? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். சரியா? அப்ப எத்தனை இது வந்து செய்த குறைகள் பாத்தீங்கன்னா என்னன்னா, சாலமோன் வந்து பார்வோன் குமாரத்தையும் திருமணம் செய்திருந்தார். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு அந்நிய பெண் அவங்களதான் அவங்க திருமணம் பண்ணியிருந்தார். இதுவே வந்து ஒரு யூத ஸ்திரியை திருமணம் பண்ணியிருந்தா, அவங்க வந்து இஸ்ரவேல் ஸ்திரிய திருமணம் பண்ணியிருந்தா அவங்க அநேக அறிவுரைகளை சொல்லுவாங்க. நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் நம்ம இருக்கணும், நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது என்று அவங்க அந்த கணவருக்கு சில ஆலோசனைகளை அவங்க 2 பேரும் பரிமாறி இருப்பாங்க, சொல்லி இருப்பாங்க. ஆனா அவர் முதலாவது தேர்ந்தெடுத்ததே பார்வோன் குமாரத்தியை அவர் தேர்ந்தெடுத்தார். அதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய இதுபடி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அசட்டையாக இது வந்து கவனிக்காம விட்டுட்டாங்க. இப்ப 2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரும் சொல்லி இருந்தார் என்ன, பிற அந்நிய ஜாதி பெண்களோட, அந்நிய தேவர்களை வழிபடக்கூடிய பெண்களோட நீங்கள் கலக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஏன்னா அவங்க எப்படினாலும் என்ன செய்வாங்க, உங்களை வழிவிலக பண்ணுவார்கள். ஏனென்றால் ஒரு திருமண உடன்படிக்கையில் இருக்கிற பொழுது, ஒரு ஆணும் பெண்ணும் திருமண உடன்படிக்கையில இருக்கிற பொழுது அவர்களுடைய ஆத்மாவில அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம பிணைப்பு ஏற்படுவதனாலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கணவன் சொல்வதை மனைவி கேட்பாள், மனைவி சொல்வதை கணவர் கேட்பார். இதுல வந்து ஒரு இது கிடையாது, முடியாது, நீ சொல்றத நான் கேட்க முடியாது, நீ சொல்றத கேட்க முடியாது என்று சொல்லி சில நேரங்களில் வீம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாவது சரி என்ன செய்ய, ஒரு ஸ்டேஜ்ல அந்த பெண் வந்து உங்களை வழிவிலக பண்ணி போயிடுவார். ஏன்னா உங்களுடைய ஆத்ம பிணைப்பு, அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் ஒரு ஆத்ம பிணைப்பு உண்டாகிறது திருமணத்தின் மூலமாக. அதனால அவர்கள் உங்களை திருமணம் அல்லது தவறான உறவுகள் கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆத்ம பிணைப்பு மூலியமாக அவர்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை, ஒரு டை உண்டாகுது, அதாவது ஒரு பிணைப்பு உண்டாகிறது. பிரியமானவர்களே, இதுதான் வந்து இங்க வந்து முக்கியமான ஒரு விழுதலுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்போ அவன் என்ன செய்தானா, அவர்கள் மேல ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமா இருந்தான். ஆசை வைத்து என்ன ஆகுது, கட்டாயமா அவங்களுக்கு இவங்களுக்கும் கனெக்ஷன், ரொம்ப ஐக்கியம். அப்ப அவங்களை திருப்திப்படுத்த நினைப்பாங்க, அந்த பெண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படிலாம் செய்யும் போது அவங்க என்ன கடவுள், ஏதோ கடவுள் பத்தி என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட்னு இவங்களும் என்ன செய்வாங்க, அவங்களுக்காக செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து உருவாகிறத நீங்க பார்க்கலாம், படிப்படியாக உருவாக பார்க்கலாம். அப்போ அவனுக்கு வந்து பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகள் இருந்தாங்க. மனையாட்டிகள் வைஃப் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 700 வைஃப் இருக்கு, 700 வைஃப் இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 300 மறுமனையாட்டிகள். இந்த வைஃப் வந்து திருமணம் பண்ணி என்னோட மனைவி திருமணம் பண்ணது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத வந்து பிற பெண்களையும் வந்து அவங்க இது கல்யாணம் பண்ணாம வைத்திருந்தார். இதெல்லாம் என்ன ஆகுது, இது பேர் வந்து மறுமனையாட்டிகள். இந்த மறுமனையாட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 300 பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இப்போ இங்க கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின அந்த சோலமன் வந்து இப்ப என்ன செய்யறாரு, நிறைய பணம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிறாங்க.
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அதிகமா வந்தது. சில சமயங்கள்ல அது வந்து பணத்தை சேர்த்து வைத்தார். சேர்த்து வைக்கிறதுக்காக பட்டணங்களை கட்டினார். வீரர்களுக்காக பட்டணங்கள், நிறைய காரியங்களை வந்து அவர் வந்து செய்யறாரு பாக்குறோம். ரதங்களுக்காக பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி கட்டி அப்படியே ஃபுல்லா அவர் செஞ்சுட்டே இருக்காரு இல்லையா. அவர் 20 வருஷமா கட்டி முடிச்சாரு. அதுக்கடுத்து 20 வருஷமும் அவர் சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. அப்போ இந்த நாட்கள்ல அவர் என்ன பண்ணினாங்கன்னா, இவங்க வந்து இவர் வந்து என்ன செய்துட்டாருன்னா, இந்த பெண்களை வந்து நிறைய பெண்களை திருமணம் செய்து அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று அந்த ஒரு காரியத்திலேயே அவர் இருந்தார். மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து இவர் கவனிக்கவே இல்லை. நிறைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா 550 பேர் வந்து எப்படின்னா ஒவ்வொரு இடத்துல கூட பெரிய 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 ஆபீசர்ஸ் மாதிரி பெரிய ஆட்கள் வந்து தளபதிகளா இருந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஊர்ல சொல்றோம் மந்திரிகள், அப்புறம் மேயர்லாம் சொல்றோம்ல, ஒரு குறிப்பிட்ட அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்காணிக்க பொறுப்புகளை கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு கீழே சாப்பாடு விஷயங்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறதுக்கு 12 பேர் மணியக்காரர்கள் வச்சிருந்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதத்துக்கு அவங்க வந்து பொறுப்பெடுத்துக்குவாங்க. அப்ப அந்த ஒரு மாதத்துக்கு பொறுப்பெடுக்கும் பொழுது அவங்க வந்து எல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி இந்த மாதிரி மற்ற அரசர்களும் இவருடைய ஞானத்தை கேட்பதற்காக வருகிற பொழுதெல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்படியே கொடுத்ததுனால அவர் பணக்காரரா இருந்தார். கரெக்டா? சரி, பணக்காரரா இருந்தது மட்டும் அல்ல, இதுவும் ஒரு காரணம். எப்பொழுதும் பணம் குவிஞ்சிருக்குது. அடுத்தது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு அடுத்ததா என்ன போகுது, எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம வந்து சந்தோஷமா அனுபவிக்கலாம் என்று சொல்லி அவங்க தவறான முடிவுகளை தவறா வந்து என்ன செய்யறாங்க, எடுத்து கொள்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அநேக நேரங்களிலே பணங்கள் வந்து அநேகமா சம்பாதிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பணங்கள் வந்து ரொம்ப பேர் கிறிஸ்தவர்களா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, முழுவதுமாக அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யத்தை நிரம்பி வடிகிற ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் ஆண்டவர். ஏன்னா பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, அதாவது அவங்களுடைய குணம். இந்த பணத்தினால அந்த குடும்பம் வந்து வழிவிலகி போயிடக்கூடாது. இந்த பணத்தினால என்னுடைய தாசன் வழிவிலகி போயிடக்கூடாது. இந்த பணத்தினால வந்து என்ன செய்யக்கூடாது, ஊழியக்காரன் வழி விலகி போயிடக்கூடாதுன்னு இருக்காதான் ஆண்டவர் வந்து அளந்துதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கொடுக்கிறாரு. ஆனா அவர் வந்து உண்மையிலே வந்து அவர் நிறைய நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நிறைய ஊழியக்காரர்களும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா அவங்க எல்லாமே என்ன, ஒரு முக்கியமான ஒரு காரியத்துல அவங்க சரியா இருக்கணும். அந்த பணத்தை தேவையில்லாம அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல அவங்க செலவழிச்சிடவே கூடாது. ஏன்னா நமக்கு யார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, நம் தேவன் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அதனால அதை செலவழிக்கிற பொழுது தீதான காரியத்தை, கர்த்தர் மிகவும் அருவருக்கிற காரியம் வந்து விபச்சாரம், அசுத்தம், இதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ இந்த பணம் அதிகமா இருக்கும் பொழுது அந்த பணம் அதிகமா வச்சிருக்கிறவங்கள இந்த அசுத்த ஆவிகள் வந்து அட்ராக்ட் வர பார்க்கும். பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களாலும் சரி, யாரும் அதிகமான பணம் வச்சிருக்காங்களோ அவங்கள நோக்கி ஒரு ஆண் வந்து நிறைய பணம் வச்சிருந்தா அந்த பெண்களுக்கு வந்து அவங்க பக்கமே கண்ணு போகும். வேற எந்த காரியத்துக்காக அவங்கள நேசிக்காட்டியும், ஓ இவர் ரொம்ப ரிச்சா இருக்காரு, இவர் இப்படிதான் மடைக்கிறோம், ஓ இவர் இப்படி இருக்கிறார், நம்ம இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுக்கு வந்து தவறான பெண்களுக்கு இந்த தவறான எண்ணங்கள் வருகிறது. பிரியமானவர்கள், எனவே இந்த பணம் அதிகமா வச்சிருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, தேவனுக்கு பிரியமான வழியில் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு அல்லது அனாதை ஆசிரமங்கள் கட்டுவதற்கு அல்லது வயோதிபர்களுக்கு உதவி செய்ய, இந்த பிச்சைக்காரங்களா இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு என்ன சொல்ல இல்லம், அவர்களுக்கு ஒரு இல்லம் மாதிரி செய்யலாம். இப்படிப்பட்ட மற்ற காரியங்கள்ல கர்த்தர் கொடுத்த பணத்தை அவர்கள் செலவு செய்யலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஊழியத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அவங்க ஊழியம் செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து ஊழியத்துல வந்து ரொம்ப சிறிதற்கு பணம் இருக்காது. அவங்களுக்கு ஒரு வேண்டிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அழைத்த அவங்க வந்து மாதத்துக்கு நடத்துவதற்கு 10,000 ரூபாயோ அல்லது 20,000 ரூபாயோ ஏதாவது அவங்களால முடிந்த தொகைகளை அவங்க வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைக்கு மிஞ்சி இருந்துச்சுன்னா அது என்ன செய்யணும், அந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணணும், ஊழியத்தை அவங்க செய்யற ஊழியத்துக்குள்ள ஆசீர்வாதம்னா நமக்கும் தான். இப்ப நம்மகிட்ட ஊழியம் செய்வோம், இப்ப மிதமிஞ்சி பணம் இருக்கு, அது 10 ஊழியக்காரர்களை தாங்குகிற பொழுது அந்த 10 ஊழியக்காரர்கள் உற்சாகமாக ஊழியம் செய்கிற பொழுது அவ்வளவுக்கும் உள்ள பலன்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதனால அந்த மாதிரி கரெக்டா செலவு செய்யணும். அதை விட்டுட்டு
இந்த மாதிரி பெண்களுடைய விஷயத்துல பணத்தை செலவழிக்கலாமா, நமக்கு தான் நிறைய காசு இருக்கே, நம்ம அப்படி செலவழிக்கலாமா இப்படி செலவழிக்கலாமா என்று சொல்லி தவறான போக்கிலே போனால் அந்த தேவனுடைய ஊழியக்காரனை என்ன செய்வான், சாத்தான் எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பான். அவனுக்கு அந்த ஊழியக்காரன் ஊழியம் செய்வதே அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு எப்படியாவது அந்த ஊழியக்காரன் நம்ம குறையா காட்டிடணும் எல்லாரும் முன்னாடியும். அவன் எப்படி அவன் நிறைவாக்க முடியும்? அவன் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறான். அநேக என்னோட இருளான ராஜ்யத்துக்கு அவன் என்ன இருக்கான், ஒரு எதிரியா இருக்கான் அப்படின்னு சாத்தானும் அந்த ஊழியக்காரர் எதிரியா தான் பார்ப்பான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு தவறு சின்னதா தவறு செஞ்சா கூட, தவறு செய்யாதவங்கள கூட அப்படியே பெருசா படம் போட்டு என்ன கட்டுவான், தவறு செய்த மாதிரி கட்டுவான். அப்படிப்பட்டதானே இந்த உலகம். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் ஏதாவது அந்த பண விஷயத்திலயோ அல்லது பெண்கள் விஷயத்துல தவறு செஞ்சா உடனே அதை அசிங்கப்படுத்தி கட்டிடும். அவ்வளவு மோசமான சாத்தானுடைய காரியமா இருக்கனாலதான் நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அந்த பணத்தை செலவழிக்கணும். பணமும் ஒரு வேலைக்கு அதிகமா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் பாருங்க, இந்த உலகத்துல யாருமே இப்படி திருமணம் செய்திருக்க மாட்டாங்க இல்லையா? யாரும் இந்த மாதிரி 700 மனைவியில கல்யாணம் பண்ண முடியாதுக்கு எவ்வளவு செலவாகும், அத்தனை பெண்களையும் நம்ம கவனிக்கணும், என்னென்ன செய்யணும், எவ்வளவோ காரியங்கள் செய்யணும். ஆனா இந்த ராஜா அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் இருந்ததுனால கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை, கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை நாம் தவறாக நம்முடைய இச்சைக்காக பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் எதுக்காக அந்த பணத்தை நமக்கு கொடுக்கிறாரு, அதிகமான ஊழியக்காரர்களுக்கு நிறைய ஊழியத்தை நல்லா செய்யணும், நிம்மதியா என் மகன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் ஆண்டவர் சிலருக்கு வாரி வாரி இறக்கிறார். அந்த வாரி வாரி இறக்கிறவங்களே எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை அதிகமா செய்வாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே அவங்களுடைய பணத்தை என்ன செய்யறாங்க, ஊழியத்துக்கு தான், ஊழியம் சம்பந்தமான காரியத்திற்கு, சில வேளை பாடல்களை வெளியிடுவதற்கு சில ஊழியக்காரர்கள் அதன் மூலியமா தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துகிறார்கள். சில பேர் நிறைய என்ன சொல்றது, நிறைய ஆலயங்களை ஸ்தாபிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நிறைய நிகழ்த்துறாங்க. இதுக்காக தான் தேவன் என்ன செய்யறார், நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அதனால ஐஸ்வர்யத்தை செலவழிக்கிற பொழுது கர்த்தரை போய் நினைக்க வேண்டும். இதை இந்த காரியத்தை நான் செய்யறேனே, இது கர்த்தருக்கு பிரியமா, இது என்னோடனால வரல, ஏன் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் மத்தவங்களாம் ஆசீர்வதிக்கப்படல, என்னை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கான்னு என்னை நம்பி இந்த பொருளை கொடுத்திருக்கிறார், என்னை நம்பி இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்காங்க, நான் இதை கரெக்டா கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும், அதனால இந்த காரியத்தை நான் சரியா செயல்பட வேண்டும் என்று நம்ம நினைக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் இங்க முக்கியமானது. 2வது பாத்தீங்கன்னா, அவன் என்ன செய்தான் என்றால், அவன் அநேக பெண்கள் மீது என்ன செய்தார், ஆசை வைத்து அவங்களோட ஐக்கியமாக, பெண்கள் மீது ஒரு ஆசை. இது என்னன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி இருப்பாங்க, அந்த மனைவி குழந்தைகள் குடும்பம் அப்படின்னு இல்லாம அடுத்த பெண்கள் மீது ஆசை இது சாத்தான் உண்டாக்கக்கூடிய ஒரு தந்திரமான வழி. எதுக்காக, நம்மளை விளைவிப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே சரிவு உண்டாக்குவதற்காக. ஏன்னா அவன் 700 மனைவி வச்சிருந்தான், 300 மனைவி வச்சிருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அவனுடைய மகனுக்கு அப்புறம் யாருமே அரசாட்சியில உட்காரல. ஏன், இவன் செய்த தவறுதான். இப்ப இவன் என்ன செய்துட்டான், இவன் அநேக பெண்களை திருமணம் செய்வதன் மூலமாக அவன் ஒரு டோரை திறந்துட்டான். சாத்தான் உள்ள நுழைவதற்கு அவனுக்கு கதவை திறந்துட்டான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த காரியத்தும். இப்ப இந்த காரியத்தின் மூலமாக சாத்தான் உள்ள வருவதற்கு ஒரு வழி ஆகிவிட்டது. அப்ப அவங்க உள்ள வந்தா அந்த பெண்களை வச்சு என்ன செய்துட்டான், இவனை வழி விலகி போக, அதாவது கர்த்தரை விட்டு வழி விலகி போக, அதாவது விக்கிரகங்களை வணங்கக்கூடிய, வேறு தேவர்களை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளிவிட்டான். அவன் சாலமன் வேற தேவர்களை வணங்குவதோடு அல்லாமல் வணங்குனா மோசமான என்னது இரத்த படிகளை செலுத்துகிற சில அஸ்தரோத் மற்ற மூலிக்கு நிறைய இது இருக்கு. அதுல எல்லாம் அவன் வணங்கி அந்த பெண்கள் சொல்வதற்கு கேட்டு வணங்கினா, அதோடு இல்லாமல் அவங்களுக்கு ஆலயத்தையும் கட்டினான். இப்படிலாம் காரியங்களை என்ன செய்தான், சாலமன் செய்தான். பிரியமானவர்களே, அதனால்தான் அந்த செய்தி தான் இப்ப பார்க்கணும். சரிங்களா? சரிங்க, பாருங்க. இப்ப என்ன சொன்னா 1ஆம் வசனத்தில் 3ஆவது வசனம் வரைக்கும் அவன் செய்த தவறு நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதல் தவறு அநேக மனைவிகளை திருமணம் செய்தது. அது கூட பரவாயில்ல, அந்நிய ஸ்திரீகளை அவன் விவாகம் செய்தான். அடுத்ததாக பாருங்க, இத 4வது வசனத்துல சொல்றேன். சாலமோன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் என்னென்னலாம் செய்தான் பாருங்க. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான். எனவே வேறு தேவர்களை வணங்குவது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும்
பொல்லாப்பாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்பொழுது 7வது வசனத்தில் அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். அப்போ இந்த பெண்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காரியங்களும் ஆகிவிட்டது. எனவேதான் பவுல் சொல்றாரு, நீங்க அந்நிய நுகத்தோடு நீங்கள் பிணைக்கப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க கட்டாயமா உங்களை வழி விலகை பண்ண செய்வாங்க இல்லையா? அதனால இயேசு கிறிஸ்துவ தேவனை வழிபடாத மற்றவர்களை நீங்க திருமணம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அங்க போய் நாங்க பிரதிஷ்டை பண்ணவங்க, அவங்க கோயிலுக்கு கொண்டுட்டு பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ உங்க தாயார் இருப்பாங்க, அவங்க தேவன் வழியில் நடத்தணும்னு நினைப்பாங்க. அந்த பெண்கள் அவங்க வழியில் நடத்தணும்னு. இது என்ன ஒரு கொலப்படி! ஒரே ஒரு திருமணம் பண்றோம், அது ஒண்ணு தேவனுக்கு பிரியமான ஒரு திருமணத்தை பண்ணி நம்ம வாழ்றது ரொம்ப நல்லது. அந்த வாழ்நாள் முழுவதும் நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப மனசு வேதனைப்படுவீங்க. அம்மாவுக்கு பிடிச்சது, அப்பாவுக்கு பிடிச்சது, அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. தேவனுக்கு பிடிச்சது செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகிவிடும் பிரியமானவர்கள். எனவே இந்த காரியத்துல நம்ம ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடல். ஹல்லேலூயா. மிகவும் பழைய பாடல் தான், ஆனால் கர்த்தருடைய அன்பை நினைத்து ஒரு பாடின பாடல். பிரியமானவர்களே, முதல் நாள், அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட உம்மை அறிந்த நாளிலே உம்முடைய அன்பை கண்டதினாலே நான் என்னையே வெறுத்தேன் என்று பொருளுடைய ஒரு பாடல். ஹல்லேலூயா. ஏனென்றால் இனிமேல் என்னுடைய ஆசை அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆசை, எனது விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்பதான ஒரு அருமையான பாடல். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உம்தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உம்தயை பெரிலையா என் மேல், உம்தயை பெரிலையா, உம்தயை பெரிலையா என் மேல், உம்தயை பெரிலையா. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. நான் பல நாட்கள் உம்மை அறியாமல் அலைந்தேன், ஆனால் உம்மை அறிந்த பொழுதோ நீர் என்னை அணைத்தீர். துரோகியாய் வாழ்ந்த என்னை கூட நீர் அணைத்தீர். ஹல்லேலூயா. ஆமென். அலைந்தேன் பல நாள் உம்மையும் மாறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, அலைந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே, என்னையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே, என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் பொள்ளின் பூவை போல், பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் பொள்ளி
வாடாதி ஐயா உம் அன்பு வாடாதி ஐயா வாடாதி ஐயா உம் அன்பு வாடாதி ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள அநேகர் உங்கள் மீது அன்பு செலுத்தலாம். ஆனால் அந்த அன்பெல்லாம் மறைந்தாலும் அந்த அன்பு கூட ஒரு நிபந்தனையோடு கூட தான். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, நாம் துரோகிகளாக இருந்த பொழுதே நம் மீது அன்பு கொண்டு அவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் இரத்தம் சிந்தினார். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது வாடவே வாடாது. ஹல்லேலூயா, ஆமீன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு மெதுவாக நடத்துகின்றே. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகின்றே, திருப்தி ஆக்குகின்றே. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருகி நடந்தாலும் ஆரும் எந்தன் மேய்ப்பராய் ஆரோக்கில் இருப்பதாலும் கருணையால் என்னை கரம் பிடித்தே கர்த்தரை காப்பதாலும், கருணையால் என்னை கரம் பிடித்தே கர்த்தரை காப்பதாலும், கர்த்தரை காப்பதாலும். ஓ இயேசு உமதன்பு எத்தனை